உங்க பேர் என்னம்மா? பொன்னி. பொன்னி நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 ரூபாய் இருக்கு சார். 5000மா? அங்க போங்க. ஐயா, என் புள்ள மேல் படிப்புக்காக வச்சிருந்த பணத்தை கட்டிட்டேன். கவலையே படாதீங்கம்மா, இந்த பணம் உங்க பையன் படிப்புக்கு உதவியா இருக்கும். எல்லாம் என் மருமக ராசத்துறை யோசனை தான். எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஊருக்கே நல்லது நினைக்கிற மருமக கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. ராசாத்தி, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பாரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும். வாங்க, சந்தோஷம். வணக்கம் ஐயா. எங்க வீட்டுக்காரருக்கு இன்னும் 6 மாசத்துல ஆபரேஷன் இருக்கு. அதுக்கு வச்சிருந்த பணத்தை கட்டிட்டேங்க ஐயா. வரங்க ஐயா. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைண்ணே, நம்மளை இந்த அளவுக்கு நம்புறாங்க. கொஞ்ச நாளா நம்ம குடும்ப பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு ஊரை கவனிக்காம விட்டுட்டுமே. அதான் நம்ம மருமக ராசாத்தி எல்லாத்தையும் பண்றாள்ல, இதுக்கு மேல என்னப்பா வேணும்? அப்பா, ராசாத்தி இல்லைன்னா இந்த ஊருக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிருக்கோம். ராசாத்திக்கு தான் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல. எங்க கிட்ட சொன்ன விஷயத்த பாரி மாமா கிட்ட சொன்னோம். இனிய மாமாவும் பாரி மாமாவால தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னாரு. இத நாங்க பண்ணாலும் பாரி மாமா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுதான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் பணத்தை கட்டியிருக்காங்க. அப்போ மாமாவுக்கு தானே நன்றி சொல்லணும். இல்லப்பா, ராசாத்தி தான் ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா. அப்பதான் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இவங்க இதை பத்தி விலைக்கு சொன்னப்ப கூட இதுல எனக்கு உடன்பாடு இல்லாம தான் இருந்துச்சு. அப்ப ராசாத்தி தான் இது நல்ல திட்டம் தான்னு சொன்னா. அப்படி பார்த்தா ராசாத்தி, உனக்கு தான் நன்றி சொல்லணும். மாமா, இந்த காலத்துல எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதுவும் பொண்டாட்டி சொன்னா கேட்கவே மாட்டாங்க. இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு திமிரா இருப்பாங்க. ஆனா நீங்க என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். இப்படி மாறி மாறி நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நன்றிக்கே போர் அடிச்சு போயிடும். இந்தாங்க, இத போய் கட்டி அக்ரிமெண்ட் காப்பியை வாங்கிட்டு வாங்க. அம்மா, உங்க காசு தானே, நீங்களே கட்டலாமேம்மா. அது எனக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதல்ல நான் சொல்றத பண்ணு. இந்தா. நான் சொன்னதை மட்டும் நீங்க பண்ண போதும். கண்டிப்பா பண்ணிடுறோம். சரிங்கம்மா. போங்க. வரேன் மேடம். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? மத்த எல்லாருமே இப்ப வந்துடுவாங்க. ஆமா சார். என்னடி இன்னும் காணோம்? அதானே இன்னும் காணுமே. வணக்கம். இந்த நாகலட்சுமி தான் லேட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டாங்களே. வராங்க. ஆமா. மாப்ள, வாடா.
எல்லாரும் வந்துட்டாங்க. வந்திருக்காங்களா? திறந்து விடுடி. இந்தா இத ஏன் ஓபன் இவ்வளவு பண்ணு. நேரம்? ஆ. அந்த கதவை பின்னாடி தள்ளணும். நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க. மீதி இருக்கவங்களே நானே கூட்டி வந்துடுறேன். சரி சரியா? சீக்கிரமா போய் கூட்டு வாங்க. வந்துட்டீங்கல்ல? கவிதா வந்திருக்காளா? வர சீக்கிரம் சொல்லுங்க. வாங்க. வாங்க. அவர் பாத்து ஆ, பாரு. விடுங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. வரமாப்ல. ஃபேக்டரி வரைக்கும் போயிருக்காரு மாமா. எல்லாரும் வந்துட்டேன்னாரு. என்னப்பா எல்லாரும் வணக்கம், இருக்கீங்க? ராசாத்தி. வாங்கக்கா, வாங்க வாங்க. பணத்தை கட்டிடலாங்களா? போய் போங்க லைன்ல நில்லுங்க. வாங்கடி. இவங்க எல்லாரும் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்றவங்க மாமா. நினைச்ச மாதிரியே எல்லாம் வந்துட்டாங்க. என் பின்னாடியே வா. இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ராசாத்தி. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? வாங்கம்மா. வாங்க. நான் நல்லா இருக்கேன். என்ன ராசாத்தி சந்தோஷம் தானே? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் அண்ணே வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாம் உங்களாலதான் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னங்க பண்ணேன், எல்லாம் ராசாத்தி தான். நான் இப்ப ஃபேக்டரி கட்டுறதுக்கான ஆர்டர் வாங்க போயிருந்தேன். இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். ஆர்டர் வந்தோடனே நம்ம ஒரு இடத்த பார்த்து ஆக வேண்டிய வேலையை தொடங்கிடலாம். அப்படியே பண்ணிடலாம். எதுக்கும் எங்களுக்கும் தெரிஞ்ச இடம் இருக்கான்னு பாக்குறோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. சரி ராசாத்தி நீ வாங்க. நீங்க எப்படி? பின்ன ஏன் பாரு ஐயா, ஊரே ராசாத்திய நம்பி பணம் கட்ட வந்திருக்கு. நாங்க கட்டாம இருக்க முடியுமா? அதான் இலக்கிய படிப்பு செலவுக்காக நாங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி அண்ணி. ஏய், உன் நன்றி எல்லாம் எதுக்கு வேணும்? கபிலனுக்கு ஒரு மேனேஜர் வேலையை போட்டு கொடுத்துரு. ஐயோ அண்ணி, நீங்க வேற. நான் படிச்சதுக்கு மேனேஜர் வேலை எல்லாம் கிடைக்காது. ஏய், நீ ஏன் உன்னை குறைச்சு பேசுற? கான்பிடென்ட்டா பேசுறா. கரெக்ட். யார்தான் இப்ப படிச்ச வேலையை பாக்குறா? 3 நாள் வேலை செஞ்சா எல்லா வேலையும் கத்துக்கலாம். கண்டிப்பா கபிலனுக்கு மேனேஜர் வேலை உண்டு. என்ன கோகிலாமா, நீங்களும் பணம் கட்ட வந்திருக்கீங்களா? ஆமா, பணம் மட்டும் தான் கட்ட போறேன். எனக்கு இந்த வேலை எல்லாம் வேண்டாம். நம்மளும் ஒரு முதலாளி ஆகலாம்ல, அதுக்குதான். நல்லா வந்துருவீங்க முதலாளியா. சரி ராசாத்தி, நாங்க கியூல நிக்கிறோம். வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாங்க நிக்கவா? வாங்க. சரி. ஆறுபடை வீடு கொண்ட முருகா, என்ன எல்லாரும் பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல? ஆமா, கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டட்டும் கட்டட்டும். விடுங்க சித்தப்பா, அவன் பேர்ல நடக்கலைன்னு கான்ல போறான். அவன் கிட்ட கொடுத்திருந்தா கொஞ்சம் பணத்தை ஆட்டிய போடலான்னு பாத்திருப்பான். அதான் நடக்கல இல்ல, அதான் அந்த கோவத்துல கடுப்பேத்திட்டு போறான். ஆமா பாரி, இப்ப கொஞ்சம் விவகாரமான ஆள் தான். இவங்கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா, இது ஒண்ணும் அப்படிப்பட்ட கம்பெனி எல்லாம் கிடையாது. யாரும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே முறைப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். முருகா, என்ன உங்க குடும்பமே பணம் கட்டுற இடத்துல இருக்கு, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? அதுவா, எப்படியோ அவங்க எல்லாரும் மொத்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதான் நான் மட்டும் தனியா வந்துட்டேன். அதுக்கு தான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். அதை மூவ் பண்ணிட்டேன். கம்பெனி வேலை தொடங்கின உடனே அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். முருகா, நல்லதா பண்ணணுமா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது.
ஐயா அடுத்தது நான் என்ன பண்ணணும்? அருமையா நடிச்சடா. ஐயா இவன் நம்மளா? ஆமாண்டா ஆமா. இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. நான் எங்க சொல்றது? முருகன் தான் சொல்லணும். எல்லாம் அவன் போட்ட திட்டம். அவன் சொன்னா நான் இவங்க கிட்ட சொன்னேன். நீங்க அவங்க கட்டின பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் நீங்க ஓடி போனது போனதாவே இருக்கட்டும். இங்க நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஐயா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. எல்லாம் முருகன் உனக்கு நல்லா போட்டு கொடுப்பான். நான் சொல்ற வேலையை மட்டும் பாரு. சரிங்கய்யா. நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. யாராவது பார்த்தா சந்தேகம் வந்துடும், எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும். நான் கிளம்புறேங்க. ஏங்க நீங்க இத முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எதுவும் தனியா பிளான் போட்டிருக்க மாட்டேன்ல. அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல. போச்சு. அப்போ எப்படியும் இவன் பணத்தை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் என்ன, ஊரே பாரி குடும்பத்தை பார்த்து காரி துப்ப போகுது. ஏமா நீயும் அந்த குடும்பம் தானம்மா? நான் ஒன்னும் பாரியோட மருமக இல்ல, மரகதம் அத்தையோட மருமக. அந்த பாரி மங்க ராசாத்தி இனிய எல்லாரும் எப்படியும் மொத்தமா ஒழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நானும் என் மரகத அத்தையும் அந்த வீட்டை ஆளுவோம். அது உங்க குடும்ப பிரச்சனை முருகா. அத பத்தி எனக்கு என்ன? சரி சரி, உங்களுக்கு இதுல எவ்வளவு பங்கு வேணும்? எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. அந்த ராசாத்தியும் இனியனும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது போதும் எனக்கு. முருகா ரொம்ப நல்ல என்ன முருகா. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா வருவீங்க முருகா. ஐயா எல்லாருமே பணம் கட்டிட்டாங்க. மொத்தமா 50 லட்சம் வந்திருக்கு. ஓஹோ. இப்ப போனா பேங்க் திறந்திருக்காது. காலையில தான் வர சொல்லுவாங்க. அதனால பணத்தை ஆபீஸ்ல வச்சுட்டு காலையில பேங்க்ல கட்டிடுறேன். அதோட ரிசிப்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. இதுல என்னங்க இருக்கு? இனிமே இது உங்க பணம் மாதிரி. இத வச்சு நீங்க ஃபேக்டரி கட்டுங்க. ஊர் மக்கள் அதனால பலன் அடையணும். அது போதும் எனக்கு. கண்டிப்பாங்க. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுமா, நீ எது சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்த ஊர் மக்கள் பணம் இது. உங்க ஆபீஸ்ல இருக்கிறத விட மாமா வீட்ல இருக்கிறது தான் சேஃப்டி. பூச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயா உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? முருகா இரியா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ராசாத்தி சொல்ற ஐடியாவும் நல்லதானே இருக்கு. இந்த பணம் உங்க வீட்டுல இருக்கிறதா நல்லது. இல்ல, அவரே பாத்துக்குவாரு. அதை எதுக்கு நாம எடுத்துட்டு போகணும்? எப்படி நாளைக்கு பேங்க்ல தானே கட்ட போறாரு. அப்படி பண்ணா அவர் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும்ல. இப்போ நமக்கு தானே நல்லது பண்ண போறாரு. அதுக்கு இல்லையா, உங்க வீட்டுல வந்து யாரும் எதுவும் எடுக்க முடியாது. அது இல்லாம மக்கள் உங்ககிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆமா பாரி. அதான் இவ்வளவு பேரும் சொல்றாங்கல்ல பாரி.
ஆமா சித்தப்பா, நம்ம வீட்ல இருந்தா பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. வாங்கிக்கோங்க, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். அப்பா நீங்களே வாங்கிக்கங்க. பணம் அதிகமா இருக்கிறதுனால ஊர்க்காரங்களும் உங்ககிட்ட இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ராசாத்தின்னு சொல்றல, வாங்கிக்கங்க. இல்ல அது வந்து மாமா வாங்கிக்கோங்க மாமா. ஐயா, அப்ப உங்ககிட்டயே இருக்கட்டியா? இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவ்வளவு பேர் நம்பிக்கையா சொல்றாங்க. எப்படி நாளைக்கு பேங்க்ல தானே கட்ட போறோம். யாருகிட்ட இருந்தா என்ன? நீங்களே எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. நாளை காலையில வந்து பேங்க்ல கட்டிடலாம். எல்லாரும் வாங்க, போய் பாரியையாவை வீட்டுல விட்டுட்டு வந்துருவோம். வாங்க போலாம். இன்னைக்கு நைட்டே உங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? பணம் அவர் கைக்கு போயிருச்சே. எப்படி இருந்தாலும் நாளை காலைல தான் ஏதாவது பண்ண முடியும். இப்ப என்ன, பணம் எங்க வீட்டுல தானே இருக்கு. அதான் மேடம் பிரச்சனைய. எங்க கிட்ட இருந்தா இன்னைக்கு நைட்டே கொடுத்துருப்பேன்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பணத்தை எடுக்க நைட் ஆள் அனுப்புங்க, நான் எடுத்து தரேன். முருகா, அது எப்படி முருகா? உங்க வீட்டுல தான் எல்லாரும் இருப்பாங்களே. நீங்க நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஆள் அனுப்புங்க. அவங்கள எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. மத்ததை நான் முடிச்சு கொடுக்கறேன். இருந்தாலும் இதுல ரிஸ்க் அதிகம் முருகா. எப்படி நீங்க அதை பண்ணுவீங்க? நான் அதெல்லாம் பக்காவா பண்ணிடுறேன். மேடம், இதை நீங்க தனியா எப்படி பண்ணுவீங்க? என்னங்க நீங்க, அந்த ராசாத்திக்கு ஒரு கெடுதல் வருதுன்னா நான் இறங்கி செய்வேன். அது மட்டுமா, அந்த பாரி மங்கைய விரட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நீங்க கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆள் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க, நான் சீக்கிரம் போகணும். நான் வரேன். சரி முருகா. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம வேலை மிச்சமாயிடும். எல்லாம் முருகன் விளையாட்டு. முருகா, ஏய், எங்கடி போன? இங்கதான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். கண்மணி, எவ்வளோ பணம் தெரியுமா? பேசாம இந்த வேலையை நாம பண்ணிருந்தா கூட பெரிய பணக்காரங்களா இருக்கலாம். எதுக்கு எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு சாவா? பேசாம வா. நாம நினைச்ச அளவுக்கு பணம் சேர்ந்துருக்கு. எல்லாம் நல்லா சுமூகமா முடிஞ்சது இல்லங்க. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. சரிங்க. சரிங்க. மங்கை, பணத்தை பூஜை ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன்.
கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான்ப்பா இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும். சரி பெரியப்பா. நானும் கிளம்புறேன். உன் பெரியம்மா வர. ராசாத்தி உள்ள வா. இல்ல அத்தை, நீங்க போங்க. நீயாவது சொல்லினியா? இல்லம்மா, நீங்க போங்க. அக்கா, இவங்களை உள்ள கூப்பிடுங்கக்கா. மறக்கலாம், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்காவது உள்ள கூப்பிட மாட்டியா? என்னால அது முடியாது. Didn't